இப்போது ரொம்ப டேஸ்டான ஆனால் சிம்பிளான மெத்தடில் நான் எப்படி பாகக்காய் குழம்பு பண்ணுவேங்கிறத பார்க்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நம்ம நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கரைச்ச புளி கரைசலோட தேவையான அளவு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய வெங்காயம், தக்காளி இதையும் வந்து அப்படியே பச்சையாக சேர்த்துடணும். இது வதக்க தேவையில்ல, அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ அதை நம்ம வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம காய் போட்டால் காயும் தண்ணியும் வந்து சமமாக இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி வச்சுக்கிட்டா போதும். இப்போ தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் உப்பு வந்து நான் ஸ்டார்டிங்கில் போடல. ஏன்னா உப்பு போட்டோம்னா பாகக்காய் குழம்பு கொஞ்சம் கசக்கும். அதனால நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டிங்கன்னா கசப்பு கம்மியாக இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய பாகக்காயும் இதோட சேர்த்துடணும். இதை நான் குக்கரில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா புளி கரைசலில் வந்து காய் வேகும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. அதனால நான் வந்து குக்கரில் வச்சுருக்கேன். குக்கர்லனா ஈஸியாக வெந்துடும். அதனால் ஒரு விசில் இல்லை 2 விசில் விட்டுக்கலாம். விட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து நல்லா காய் வெந்திருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம குக்கரில் வேக வைக்கும் போது காயினுடைய கலர் அப்படியே இருக்குது, ஆனால் வெந்திருக்கும். காயினுடைய சத்துக்கள் வந்து அப்படியே இருக்கும். இப்போ தான் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெல்லம். அப்புறம் நான் தேங்காய் துருவி ட்ரையாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி விடாமல் அரைச்சிருக்கேன். இதையும் சேர்த்து கிளறி விட்டால் நமக்கு பாகக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு லாஸ்ட்டாக வந்து நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய், அப்புறம் வெந்தயம் நான் பொரிஞ்சதுக்கப்புறம் வடகம், தாளிப்பு வடகம், இதுதான் வந்து ரொம்பவே டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த குழம்புக்கு. கொஞ்சம் ஜீரகம். தாளிப்பு வடகம் இல்லைன்னா நீங்கள் கடுகு ஜீரகம் போட்டு தாளித்து விடுங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். இந்த குழம்பு அறுசுவையும் கொண்ட குழம்பு. புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, உப்பு, கார்ப்பு எல்லாமே இருக்கும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.